கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் எல்லோருக்கும் எலியை பற்றி நன்றாக தெரியும். அதனுடைய பற்கள் கூர்மையானது. எப்பேற்பட்ட மரத்தையும் ஓட்டை போட்டு அதிலிருந்து வெளியே சென்று விடும். அதே எலியானது ஒரு எலி பொறிக்குள் சிக்கிய போது அந்த எலி பொறியானது ஒரு சாதாரணமான ஒரு மரத்தில் செய்யப்பட்டிருந்தாலும் அது அதை ஓட்டை போட்டு அதிலிருந்து வெளியே வருவதற்கு முயலாது. அதே எலிப்பொறிக்குள் சற்று உணவையும் வையுங்கள், அது அதையே வீடாக்கி கொள்ளும். அவன் பார்த்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாவமும் எலிப்பொறிக்குள் சிக்கியதை போலதான். நாம் பாவத்தை விட்டு வெளியே வர முயலாவிட்டால் பாவமே நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடும். தவ காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாவத்திலிருந்து பண்புகளுக்கு, அதாவது பாவத்திற்கு எதிரான நற்பண்புகளுக்கு மாறுவதற்கு அழைப்பு தருகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் யோசுவாவிடம், உங்களுடைய பழிச்சொல்லை நான் நீக்கிவிட்டேன். எகிப்தில் அவர்கள் அடிமையாக இருந்த அந்த பழிச்சொல்லை நீக்கி அவர் வாக்களித்த கானான் தேசத்தை அவர்களுக்கு தந்துவிட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். இங்கு அவர்களுடைய அடிமைத்தனம் பாவமாகவும் இந்த கானான் தேசம் நற்பண்புகளாகவும் நாம் உருவகித்துக் கொள்ளலாம். இங்கு அவர்கள் பாவத்திலிருந்து பண்பை நோக்கி கடந்து சென்றதை போல இன்றைக்கு நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நற்பண்புகளை நோக்கி கடந்து செல்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். பார்த்தவர்களே, இன்றைய நற்செய்தியானது நாம் எல்லோரும் நன்கு அறிந்த, அடிக்கடி தியானித்த ஒரு உவமையை நமக்கு தருகின்றது. அதுதான் ஊதாரி மைந்தன் உவமை. இந்த உவமையிலே இந்த இரு மகன்களும் பாவத்திற்கு அடையாளமாகவும் தந்தையானவர் நற்பண்புகளுக்கு அடையாளமாகவும் இருக்கின்றார். இளைய மகன் சொத்தில் தனக்குரிய பங்கை வாங்கிக் கொண்டு தொலைதூரத்திற்கு சென்று அதை செலவழித்து பின்பு தன் நிலையை உணர்ந்து தந்தையை நோக்கி வருகின்றார். மூத்த மகன் வீட்டிலே இருந்தாலும் தன்னுடைய சகோதரனை ஏற்க மனமில்லாமல் தந்தையின் மீது கோபப்படுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இவர்கள் இருவரையும் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகின்ற தந்தை இவரிடத்திலே எண்ணற்ற நற்பண்புகளும் இருக்கின்றது. பொதுவாகவே பாவங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது 2 வகைகளாக நாம் எடுத்துரைக்கலாம். ஒன்று வெளிப்புற பாவங்கள், வெளிப்புறத்திலே நாம் செய்கின்ற பாவங்கள். 2 நம்முடைய சிந்தனையால், உள்ளத்தால் நமக்குள்ளே இருக்கின்ற பாவங்கள். இளைய மகன் வெளிப்புறமாக நாம் செய்கின்ற இந்த வெளிப்புற பாவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும், மூத்த மகன் உட்புறத்தில் நம்முடைய சிந்தனையில் நாம் செய்கின்ற பாவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்றார். 6ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை கிரகோரி அவர்கள் மிக கொடூரமான 7 பாவங்களை திரு அவையிலே வரையறுக்கின்றார். இந்த 7 பாவங்களுக்கும் தாமஸ் அக்குவினாஸ் அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார். இதை நாம் ஒவ்வொருவருமே நாம் முதலாக ஆண்டவருடைய நற்கருணையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, புதுநன்மை எடுப்பதற்காக நம்மை தயாரிக்கின்ற பொழுது சின்ன குறிப்பிடத்திலே படித்திருப்போம். இந்த உவமையை பற்றி தியானிக்கின்ற பொழுது இந்த 2 மகன்களிடத்திலும் இந்த 7 தலையான பாவங்கள் இருப்பதை நான் பார்க்கின்றேன். இந்த 7 தலையான பாவங்களிலே 4 பாவங்கள் இளைய மகனிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த இளைய மகனிடத்திலே நாம் வெளிப்புறமான பாவங்களை பார்க்கின்றோம். இவை ஒவ்வொன்றாக நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக பேராசை. இளைய மகன் பேராசை மிகுதியாக தன்னுடைய சொத்துக்களை அனைத்தையும் தந்தையிடமிருந்து இளம் வயதிலே பெற்றுக்கொள்கின்றார். பேராசை என்பது நம்முடைய தேவைக்கு மிகுதியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவது. இதைத்தான் இளைய மகன் செய்கின்றார். விவிலியத்திலே இயேசுவோடு உடன் இருந்த யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த பேராசையால் முழுகி கிடந்தார். 2ஆவதாக காமம். காமம் என்பது பிறர் மீது விருப்பம் கொள்வது, பிறர் உடல் மீது ஆசை கொள்வது, பிறருடைய தாரத்தின் மீது, மற்றொருவருக்கு சொந்தமான மனைவியையோ கணவர் மீதோ ஆசை கொள்வது, நம்முடைய பார்வையால் இச்சையோடு அடுத்தவரை நோக்குவது. விவிலியத்திலே இந்த இளைய மகன்
விபச்சாரத்தின் வழியாக தன்னிடம் இருந்த சொத்துக்களை செலவழித்தான் என்றும் கூறப்படுகின்றது. அப்படி என்றால் இவன் இந்த காமம் என்னும் பாவத்தில் மூழ்கியிருந்தான். விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது பெத்ஷேபா மீது இந்த காமம் என்னும் பாவத்திலே மூழ்கியிருந்தான். மூன்றாவதாக பெருந்தீனி, அதாவது அளவோடு உண்ணாமல் தன்னுடைய தேவைக்கு மிகுதியாக உண்ணுவது, உணவை வீணாக்குவது. மீண்டுமாக இளைய மகன் தன்னுடைய சொத்தை குடித்தும் உண்டும் வீணாக்கி செலவழித்தான் என்று கூறப்படுகின்றது. அப்படி என்றால் அந்த ஒரு பாவத்தையும் அவர் அவனுள் ஏற்றுக்கொண்டான். விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஏசா வெறும் பயிற்றங்கூழுக்காகவும் அப்பத்திற்காகவும் தன்னுடைய தலைமகன் உரிமையையே விட்டு கொடுத்தார் என்று தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம். நான்காவதாக சோம்பேறித்தனம். இளைய மகனிடத்திலே இருந்த இந்த நான்காவது பண்பு, அவன் கிடைத்த சொத்துக்களை முறையாக முதலீடு செய்து உழைக்கவில்லை. கிடைத்த சொத்துக்களை வீணடித்தான். உழைக்காமலே தந்தையினுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அப்படி என்றால் அவன் சோம்பேறித்தனத்தில் இருந்தான். தன்னிடம் இருந்த சொத்துக்கள் அனைத்தும் தீரப்போகின்றது என்பதை அறிந்தும் அவன் உழைக்காமல் இருந்தான். உழைப்பின்றி ஓய்வெடுப்பதும் தவறு, ஓய்வின்றி உழைப்பதும் தவறு என்று சொல்லுவார்கள். இன்று சோம்பேறித்தனம் மிகப்பெரிய பாவமாக பார்க்கப்படுகின்றது. விவிலியத்திலே இயேசு கூறுகின்ற அந்த தாலந்து உவமையிலே அந்த ஒரு தாலந்தை பெற்றவன் இப்பேற்பட்ட சோம்பேறித்தனமாக இருந்தான். ஆக அன்பார்ந்தவர்களே, பேராசை, காமம், பெருந்தீனி மற்றும் சோம்பேறித்தனம் என்னும் இந்த 4 தலையான பாவங்களும் இளைய மகனிடத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். மீதமுள்ள 3 பாவங்கள் மூத்த மகனிடத்திலே இருப்பதை பார்க்கின்றோம். இவை 3ம் அவன் உள்ளுக்குள் இருந்ததை பார்க்கின்றோம். உள்ளார்ந்த பாவங்களாக நாம் பார்க்கின்றோம். 5ஆவதாக, அதாவது மூத்த மகனிடத்தில் விளங்கிய முதல் பாவமாக நாம் பார்ப்பது பொறாமை. தன்னுடைய சகோதரனை மன்னிக்க மனமில்லாமல், தன்னுடைய சகோதரனை மன்னித்த தன்னுடைய தந்தையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல், அவனுக்கு மட்டும் எல்லாம் நடக்கிறது என்று அவன் மீது பொறாமை கொள்ளுகின்றான். அவனுக்கு மீண்டுமாக இந்த சொத்துக்கள் எல்லாம் கிடைத்து விடுவோ என்று பொறாமை கொள்கின்றான். என்று பொறாமை நம்முடைய உள்ளங்களிடத்திலும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக பிறர் வளர்ச்சியை கண்டு நாம் பொறாமை கொள்கின்றோம். விவிலியத்திலே காயின் ஆபேல் மீது பொறாமை கொண்டான். அந்த பொறாமையே அவனை கொலை செய்கின்ற அளவுக்கு மாற்றி விடுகின்றது. நம்மிடத்தில் விளங்குகின்ற நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற சிறிய பொறாமை என்னும் பாவம் பெரிய பாவங்களுக்கு காரணமாக அமைத்துவிடும். அதற்கு அடுத்து நாம் பார்க்கின்ற 6வது பாவம், மூத்த மகன் கோபம் கொள்கின்றான். இந்த கோபம் இன்று நம்முடைய வாழ்வையே அழித்து கொண்டிருக்கிறது. அவன் சினம் கொண்டு உள்ளே செல்ல மனமில்லாமல் வெளியவே தங்கிவிடுகின்றான். எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தரவில்லை என்று கோபம் கொள்கின்றான். இயேசுவை கைது செய்ய வருகின்ற பொழுது பேதுரு கோபப்பட்டு படைவீரனுடைய காதை வெட்டுவதை பார்க்கின்றோம். கோபம் நம்முடைய வாழ்வை அழிக்கின்ற மிக கொடூரமான பாவமாக இருக்கின்றது. இறுதியாக 7ஆவதாக மூத்த மகனிடத்தில் விளங்கிய 3வது பெரிய பாவமாக நாம் பார்ப்பது தற்பெருமை. தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை மையப்படுத்தாத நிலையை அவன் அங்கு வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். நான் அடிமை போல வேலை செய்து வந்தேன், என்னை நீங்கள் முன்னிலைப்படுத்தவில்லை, எனக்கு ஆட்டுக்குட்டி கூட தரவில்லை என்று அவன் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தன்னுடைய சகோதரனை முன்னிலைப்படுத்துவதை அவன் அங்கு எடுத்துரைக்கிறான். அப்படி என்றால் அவன் தற்பெருமையிலே அங்கு இருக்கின்றான். அதுவும் மிகப்பெரிய பாவமாக பார்க்கப்படுகின்றது. விவிலியத்திலே அரசர் நெபுகத்நேசர் இந்த மாளிகை எல்லாம் என்னுடைய ஆற்றலால் கட்டப்பட்டது என்று பெருமை கொள்வதை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த 2 மகன்களிடத்திலே விளங்கிய இந்த 7 தலையான பாவங்களும் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல தருணங்களிலே இருப்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் உணரலாம். இவற்றிலிருந்து நாம் மாறி தந்தையிடத்திலே இதற்கு மாற்றாக விளங்கிய 7
நற்பண்புகளை நமதாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த 7 பாவங்களுக்கு எதிராக தந்தையிடம் விளங்கிய முதல் நற்பண்பு தாராள குணம். இது பேராசைக்கு எதிரான நற்பண்பாக இருக்கின்றது. தந்தை தாராள உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார், கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார். அதனால்தான் தாராள உள்ளத்தோடு தன்னுடைய மகனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். அது மட்டுமல்லாது அவனுக்கு மோதிரம், மிதியடி, உடை என்று மீண்டுமாக அவனை தன்னுடைய மகன் நிலைக்கு ஏற்றுக்கொள்கின்ற தாராள உள்ளம் அவரிடத்தில் இருக்கின்றது. விவிலியத்திலே நல்ல சமாரியன் இத்தகைய தாராள உள்ளத்தோடு பிறருக்கு உதவுவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக தந்தையிடத்திலே விளங்கிய நற்பண்பு தூய்மை, தூய வாழ்வு. இது காமத்திற்கு எதிரானது. தந்தை ஒரு தூய வாழ்வை வாழ்ந்ததால்தான் அவரால் தன்னுடைய 2 மகன்களையும் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. குறிப்பாக அவர்களிடத்திலே இருந்த அவர்கள் செய்த பாவங்களை தந்தை ஒருபோதும் சுட்டி காட்டவே இல்லை. இது அவருடைய தூய வாழ்வை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற யோசேப்பு இத்தகைய ஒரு தூய வாழ்வை வாழ்ந்தார். அதனால்தான் போத்திபாவினுடைய மனைவியின் மூலமாக வந்த அந்த காம சோதனைக்கும் அவர் இடம் கொடுக்காமல் தூய வாழ்வில் நிலைத்து நின்றார். மூன்றாவதாக தந்தையிடத்திலே விளங்கிய நற்பண்பு தன்னடக்கம். இது பெருந்தீமைக்கு எதிரானது. தந்தை இத்தகைய ஒரு தன்னடக்கத்தோடு இருந்தார். அங்கு கொண்டாட்டம் இருந்தது, ஆனால் எதுவும் வீணாக்கவில்லை. பெரிய மாடுகள் அங்கு அடிக்கப்படவில்லை, ஒரு கன்றுக்குட்டி தான் அங்கு அடிக்கப்பட்டது. அன்பானவர்களே, தானியேலினுடைய உண்ணா நோன்பு இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விவிலியத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். நான்காவதாக தந்தையிடத்தில் நாம் பார்க்கின்ற பண்பு சுறுசுறுப்பு. இது சோம்பலுக்கு எதிரானது. தந்தை சுறுசுறுப்பாக இருந்தார். வயதான காலத்திலும் தன்னுடைய மகன் அங்கு வருகின்றார் என்று அறிந்தவுடன் ஓடோடி சென்று தன்னுடைய மகனை கட்டி அரவணைத்துக் கொள்கின்றார். தன்னுடைய மூத்த மகன் வெளியே இருக்கின்றார் என்றும் கேள்விப்பட்டவுடனே ஓடோடி சென்று அந்த மூத்த மகனிடம் பேசுகின்றார். இது தந்தையினுடைய சுறுசுறுப்பு என்னும் பண்பை நமக்கு காட்டுகின்றது. விவிலியத்திலே திருத்தூதர் பவுலினுடைய திருத்தூதுரை பயணங்கள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஐந்தாவதாக தந்தையிடம் விளங்கிய நற்பண்பு அன்பு. இது பொறாமைக்கு எதிரான நற்பண்பாக இருக்கின்றது. தந்தையிடத்திலே விளங்கிய இந்த அன்பான குணம் 2 மகன்களிடம் பொறுமையோடு பேச செய்தது, 2 மகன்களையும் ஏற்றுக்கொள்ள செய்தது. இன்றைக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளையும் இந்த அன்பு கட்டளை தான். விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே ரூத் தன்னுடைய மாமியார் நகோமி மீது இத்தகைய ஒரு ஆழ்ந்த அன்பை கொண்டிருந்ததால் அவரோடு உடனிருந்தார். ஆறாவதாக தந்தையிடத்திலே விளங்கிய பண்பாக நாம் பார்ப்பது பொறுமை. கோபத்திற்கு இது எதிரானது. மூத்த மகன் சினமுற்று இருந்தாலும் தந்தை பொறுமையோடு அவர் மூத்த மகனிடத்திலே பேசுவதை பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளில் இத்தகைய ஒரு பண்பிலே இருந்ததை பார்க்கின்றோம். பரிசேயர்களும் சரிசேயர்களும் அவரை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் பொறுமையோடு இருந்தார். ஏழாவதாக இறுதியாக தந்தையிடத்திலே விளங்கிய பண்பாக நாம் பார்ப்பது தாழ்ச்சி. இது தற்பெருமைக்கு எதிரானது. இன்றைக்கு இந்த தாழ்ச்சி என்ற பண்பு தந்தையிடத்திலே விளக்கியதால் தான் அவருடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய 2 மகன்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் முயன்றார். அன்னை மரியாள் இத்தகைய தாழ்ச்சி என்ற பண்பிலே விளங்கியதை பார்க்கின்றோம். அதனால்தான் இதோ ஆண்டவருடைய அடிமை வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் பண்புகளாக மாற்றப்பட வேண்டும். அதுதான் இன்றைய நாளிலே நமக்கு தரப்படுகின்ற அழைப்பாக இருக்கின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் எல்லோருமே கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் என்று திருத்தூதர் பவுல் குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் இந்த கிறிஸ்துவில் விளங்கிய, இந்த தந்தையாகிய கடவுளிடத்தில் விளங்கிய நற்பண்புகளால், நற்செய்தியின் மதிப்பீடுகளாக மாற்றப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவருமே இன்றைய நாளிலே அழைப்பு பெறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் பாவம் செய்கின்ற பொழுது நம்முடைய முகங்கள் உடைந்த கண்ணாடியில் பார்ப்பதை போல விகாரமாக இருக்கின்றன.
இதற்கு மாற்றாக நம்முடைய பாவங்கள் நற்பண்புகளாக மாற வேண்டும். எவ்வாறு கலங்கரை விளக்கிலிருந்து வருகின்ற அந்த வெளிச்சத்தை தனதாக்கி நல்ல ஒரு பாதையில் கரையை நோக்கி கப்பலானது வருகின்றதோ, அதே போல இந்த இறைவன் என்னும் கலங்கரை விளக்கிலிருந்து நாம் பெறுகின்ற இந்த நற்பண்புகள் நம்மை பாவ வாழ்விலிருந்து நற்பண்புக்கு மாற்ற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பல தருணங்களிலே நாமும் இத்தகைய பாவங்களிலே மூழ்கி கிடக்கின்றோம். இன்றைக்கு தந்தை நமக்கு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கின்றார். இன்று தந்தையாகிய கடவுளிடத்திலிருந்து நாம் இத்தகைய நற்பண்புகளை நமதாக்கி பாவத்திலிருந்து பண்பை நோக்கி பயணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.